தெரிஞ்சே செய்யக்கூடிய தவறுக்கு என்னைக்கும் மன்னிப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோ அந்த வீடியோவை நான் பின் பண்ணி கூட வைக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தவறு பண்ணிட்டு நிறைய பேர் ஹாப்பியா இருக்காங்க, அவங்களுக்குலாம் தண்டனை கிடைக்காது, அந்த நம்ம மன்னிப்பு கேட்டா மனசார மன்னிச்சிருவாங்கன்னு. மனுஷங்க மட்டும்தான் தவறு அப்படின்னு தெரிஞ்சும் தவறு பண்ணக்கூடியது நம்ம ஹியூமன்ஸ் மட்டும்தான். ஏன்னா நமக்கு யோசிக்கிறதுக்கான திறன் அப்படிங்கிறத கடவுள் கொடுத்துருக்காங்க. விலங்குகளுக்கு அந்த யோசிக்கிறதுக்கான திறன் அப்படிங்கிறத கொடுக்கல. நமக்கு யோசிக்கிறதுக்கான திறனை கொடுத்தும் நம்ம தவறு பண்றோம் அப்படின்னா அந்த தவறுக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது கிடையாது. இதை சயின்ஸ் படி பார்த்தாலுமே நியூட்டனுடைய தேர்ட்ல தான் எவரி ஃபோர்ஸ் ஆஸ் இட்ஸ் ரியாக்ஷன். எதை நாம் செய்கிறோமோ, எதை நாம் விதைக்கிறோமோ அதையே நாம் அறுவடை செய்வோம். அந்த வள்ளுவரும் 7 பிறவி அப்படிங்கறத ஒரு குறள்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதனால வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கே 7 பிறவி மேல நம்பிக்கை இருந்தனால தான் அதை சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு நீங்க கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது, இல்ல ஒரு பொண்ணை கற்பழிக்கிறது, இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யறீங்க அப்படின்னா இது எல்லாமே தெரிஞ்சு செய்யக்கூடிய தவறு தான். அதற்கான தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பா ரெடி ஆயிக்கோங்க. தேங்க்யூ.